கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். எல்லாம் சந்தோஷமாக இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். உங்கள் ஜெப தேவைகளை எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த ஷம்மா ஊழியத்தின் மூலமாக தியான நேரத்திற்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து தியானித்து நாம் கடந்து செல்வோம். அதற்கு முன்பாக தலையை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, அருமையான அந்த வேலைக்காக நன்றியப்பா. நீர் எங்களோடு கூட பேசுங்க ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளை கேட்டு இதயத்தில் பதித்து அதன்படி நடக்க கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் தியானத்திற்கென்று எடுத்துக்கொண்ட வேதவசனம் மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் என்று சொன்னான். இந்த பரிதிமேயு என்ற ஒரு குருடன் பார்வை அடைந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான். அவர் எரிகோவுக்கு அவர் போய்கொண்டு இருக்கும் பொழுது திரளான ஜனங்கள் அவர் பின்னாடி வராங்க, கூட்டமாக போய்கிட்டு இருக்கு. அப்போ அந்த ரோட்டு ஓரத்தில் பார்வை இல்லாதவன் ஒருவன் பிச்சை கேட்டுக்கொண்டு இருக்கிறான். இயேசு இந்த பகுதியிலே வருகிறார் என்று கேள்விப்பட்டவுடன் அவன் சத்தமாக கூப்பிட்றான், தாவீதின் குமாரனே. இந்த சத்தம் இயேசுடைய காதில் விழுது. உடனே நிற்கிறாரு, திரும்புகிறாரு, அவனை எங்கிட்ட அழைச்சிட்டு வாங்கன்றாரு. உடனே அவனை அப்படியே கைத்தாங்கலை கொண்டு வர்றாங்க. ஆண்டவர்கிட்ட வந்த உடனே, எப்பா நான் அவனுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு அவன் ஒரு விண்ணப்பம் வைக்கிறான். ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் என்று. அவன் பார்வையடைந்து தேவனை மகிமைப்படுத்தி அவருக்கு பின் சென்றான் என்று பார்க்கிறோம். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன? இந்த 51ஆம் வசனத்தில் நான் பார்வை அடைய வேண்டும் என்று பரிதிமேயு கேட்டானே அல்லவா, அதுபோல தான் இன்று நம்ம ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும். ஒருவேளை நினைக்கலாம், எங்களுக்கு நல்ல தெளிவாக பார்வை கிடைக்கிறது, நாங்களாம் நான் பார்வையற்றவர்களாக இல்லையே, நன்றாக பார்வை இருக்கிறது நினைக்கலாம். இந்த பார்வை அல்ல, நம்மளுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும். நம்மளுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் கிருபைகள் எல்லாம் நம்ம பக்கத்தில் தாங்க இருக்குது. அது நம்ம கண்களுக்கு மறைக்கப்பட்டு இருக்கிறது. ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே என் கண்கள் திறக்கப்படட்டும், நான் பார்வையடைய வேண்டும் என்று கேட்கும் பொழுது நம்மளுடைய கண்களை தேவன் திறப்பார். ஆபிரகாமுக்கு பாருங்கள், ஆபிரகாம் பலிபீடம் கட்டி மகனை பீடத்தில் படிக்க வச்சு கத்தி வச்சு அவனை கொல்ல போகும்பொழுது தான் ஆபிரகாமே கூப்பிட்டவுடனே, என்னப்பா அப்படின்றான், நீ என் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்ச, உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பிப்பான்னு அங்கே ஒரு ஆடு அங்கே ஒரு செடியில் சிக்கி கொண்டு இருக்கிறது. பாருங்கள், பக்கத்தில் தான் ஆடு இருக்குது, ஆனால் அவன் கண்களுக்கு அது மறைக்கப்பட்டு இருக்கிறது. இவன் கீழ்ப்படுகிறானா இல்லையா என்பதை சோதிப்பதற்காக அந்த ஆட்டின் வாயை தேவன் கட்டி போட்டார். எந்த ஆடு ஒரு குழிலுக்கு விழுந்தாலே மே 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 மேன்னு கத்திக்கிட்டு இருக்கோம். இது கொம்பு சிக்கிருக்குன்னு சும்மாவா இருக்கும், கத்தி இருக்கும். ஆனால் ஆபிரகாம் மேலே வந்து கல்லெல்லாம் எடுத்து கெட்டி எவ்வளோ நேரம் ஆகியிருக்கும், அதுவரை அந்த ஆடு வாயை தேவன் கட்டி போட்டார். காரணம், நீ எனக்கு செவி கொடுக்குறாயா இல்லையா. அதுபோல் ஆகாருக்கு பாருங்கள், ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறார். ஆண்டவர், ஆகாரே நீ ஏன் அழுகிறாய், என் பிள்ளை சாகிறத நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு. உடனே அவள் கண்கள் திறக்கப்படுகிறது. பக்கத்தில் தான் நீரூற்று. ஏன் அப்பா இந்த நீரூற்று அதுக்கு முந்தியெல்லாம் கண் முன்னாடியெல்லாம் இல்லை பார்த்தீங்களா. உடனே பாருங்கள், அந்த கொஞ்சம் தண்ணி எடுத்து மகனை கொடுத்து 2 பேரும் தண்ணி குடிச்சிட்டு நடந்து போகிறத பார்க்கிறோம். அதுபோல தான் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களை சுற்றி தான் உங்கள் தேவைகள் இருக்கிறது, உங்கள் ஆசீர்வாதம் இருக்குது. நீங்கள் கேட்டுக்கொள்வது எல்லாமே உங்களை சுற்றி தான் இருக்குது. ஆனால் கண்கள் மறைக்கப்பட்டு இருக்கிற. இப்போ நம்ம கேட்க போகிற, ஆண்டவரே என் கண்களை திறந்தரலும், எனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் கிருபைகள் எல்லாத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு என் கண்களை திறந்தரலும் ஆண்டவர்கிட்ட கேட்க போகிறோம். முதலாவதாக நாம் என்ன பார்க்கிறோம், வசனம் 47ல் தன்னை சுற்றி என்ன நடக்குது என்பதை அவன் அறிந்தான். அதான் ஃபஸ்ட்டு அவன் பார்வையை பெற்றுக்கொள்வதற்கு அவன் செஞ்ச காரியம். அவன் ரோட்டில் உட்காந்துட்டாமா, தாயே பிச்சை போடுங்க பிச்சை போடணும், சும்மா என்னத்தையோ ஒன்று கடைமுறைக்கெல்லாம் அவன்லாம் ஒன்றும் இல்லை. உட்கார்ந்துட்டு இருக்கான்.
பார்வை இல்லை, ஆனால் செவிகள் கேட்கிறது. நிறைய பேர் நடக்கிற சத்தம் கேட்கு, ஏதோ ஒரு ஊர்வலம் நடக்குன்னு நினைக்கிறேன், ஏதோ பவனி வருதுன்னு நினைக்கிறேன், ஒரு அரசியல் தலைவர்கள் ஒரே காலடி சத்தமாக கேட்குது அப்படின்னு அவன் சுற்றி நடக்கிற காரியங்களை அவன் அறிகிறான். அடுத்தது சரி ஏதோ ஒரு ஊர்வலம் போது போ, நம்மளுக்கு என்ன அப்படின்னு அவன் நினைக்கல, அதை விசாரிக்கிறான். அது என்ன சத்தம் விசாரிக்கிறான். உடனே சொல்கிறாங்க மற்றவங்க, இயேசு வருகிறார். அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டிருக்கான். அவர் குருடங்களுக்கெல்லாம் பார்வை கொடுக்குறார், சப்பானிகள் நடக்கிறாங்க, எல்லாத்தையும் கேட்ட உடனே இயேசு வராரு. இந்த தருணத்தை நான் பயன்படுத்திக்கணும், நம்மளுக்கு பார்வை கிடைக்கணும் அப்படின்னு உடனே ஒரு தீர்மானம் எடுத்து தான் தாவீதின் குமாரனேன்னு கத்துறான். இன்னைக்கு நிறைய பேர் நம்மளை சுற்றி என்ன நடக்குன்னு கூட தெரியாமல் ஜீவிக்கிறோம். பார்த்தீங்களா? நிறைய பேருக்கு தான் பிள்ளைங்க எந்த ஸ்கூலில் படிக்கிறாங்க, என்ன கிளாஸ் படிக்கிறாங்க, என்ன மார்க் எடுக்கிறாங்கன்னு கூட தெரியாமல் நிறைய பேர் இருப்பதை நாம் பார்க்கிறோம். முதல்ல என்ன நடக்குன்னு அறியுங்க. வீட்டில் என்ன தான் நடக்கு, ஏன் கடன் பிரச்சனை, ஏன் பொருளாதார கஷ்டம், ஏன் நம்மளுக்கு அடி மேலே அடி, ஏன் நம்மளுக்கு பாடு மேலே பாடு அப்படின்னு உடனே அதை அறியணும். வீட்டில் என்ன நடக்கு, வேலை செய்கிற இடத்துல என்ன தான் நடக்கு, சர்ச்சில் என்ன தான் நடக்குது, தேசத்தில் என்ன தான் நடக்கு, அதை அறிஞ்சு அதுக்காக ஜெபிக்கணும். நம்ம சுற்றி நடக்கிற காரியத்தை அறியுங்க. பரிமை அறிந்ததுனால தான் இயேசு வருகிறாருன்னு கேள்விப்பட்ட உடனே தருணத்தை பயன்படுத்தி கொள்கிறான். இன்றைக்கி நிறைய பேர் தருணத்தை பயன்படுத்துவது கிடையாது. நம்மளுக்கெல்லாம் எங்கே கிடைக்க போகுது, நெவர் அப்படி நினைக்காதீங்க. பரிதிமையை கூப்பிட்றான், அதட்டுறாங்க, தடைகள் வரத்தான் செய்யும். நீங்கள் ஆண்டவர்கிட்ட போகும் பொழுது ஒரு நல்ல காரியம் செயல்படுத்தும் போது தடைகள் வரும். சரி நம்மளுக்கு விதி அவ்வளோதான் அப்படின்னு சும்மா இருந்துடும். ஆனால் பரிதிமை அப்படி இல்லை. என்ன தான் தடை வந்தாலும் சரி, எவ்வளோ எதிர்ப்பு வந்தாலும் சரி, நிறைய பேர் என்ன தான் திட்டினாலும் சரி, நான் ஆண்டவர்கிட்ட போய் சுகம் பெறாமல் என்னாலெல்லாம் இருக்க முடியாதியா, மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டான் என்று நாம் பார்க்கிறோம். இந்த கூப்பிட்ற சத்தம் ஆண்டவருடைய காதில் துணித்தது. அவனை அழைத்து கொண்டு வர சொன்னார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தடைகள் வரத்தாங்க செய்யும், தடைகள் வரத்தான் செய்யும். சோர்ந்து போயிடாதீங்க, பின்வாங்கிறாதீங்க, விட்டுறாதீங்க. தம்மை நோக்கி கூப்பிடுகின்றவர்களுக்கு இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களின் விஷயத்தில் தேவன் நீதி செய்யாமல் இருப்பாரா? பல ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த செல்ஃபோன்லாம் வர்றதுக்கு முன்னாடி இந்த டயல் ஃபோன் இருக்குது பார்த்தீங்களா? அந்த காலத்தில் ஒரு சர்ச்சில் ஒரு பப்ளிக் மீட்டிங் நடந்தது. மீட்டிங்கில் அதில் ஒரு அம்மா வந்தாங்க, மீட்டிங்கை அட்டன் பண்ணாங்க. அட்டன் பண்ணிவிட்டு நேராக வீட்டுக்கு போகும்போது தான் பார்த்தாங்க தன்னுடைய மோதிரத்தை காணும். 3/4 பவுனும் என்னமோ இருந்தது, மோதிரத்தை காணும். ஐயோ மோதிரம் காணுமே என்னன்னு பார்த்துட்டு நேராக போதருக்கு ஃபோன் அடித்து, ஐயா என் மோதிரம் இந்த மீட்டிங்கில் 5வது லைட் போஸ்ட்டு பக்கத்தில் நான் உட்கார்ந்தேன், அங்கே மோதிரம் இருக்கும், கொஞ்சம் இருக்கான்னு தேடி பாருங்களேன். சரி கொஞ்சம் லைனில் இருங்க, நான் போய் தேடி பார்க்குறேன்னு ஃபோனை கீழே வச்சுட்டு போதகர் போனாங்க. இந்த அம்மா 1 நிமிஷம் 2 நிமிஷம் இருந்துட்டு எங்கே ஃபோன் கிடைக்க இந்த மோதிரம் கிடைக்க போகுதுன்னு ஃபோனை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இந்த போதகர் அதை தேடி கண்டுபிடிச்சி ஃபோனை எடுத்தால் கட் ஆகிருச்சு. அதுக்கு முன்னே இப்போ இந்த காலம்னா எங்கேன்னு ஃபோன் வந்துச்சுன்னு பார்த்து மறுபடியும் நம்ம கூப்பிடலாம். இது அந்த காலம், பழைய காலம்ல யார் அடித்தான்னு தெரில. அந்த அம்மாவால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான், காத்திருப்பது கிடையாது, பொறுமையோடு இருப்பதற்காக. தடை வந்தால் உடனே நம்மளுக்கு கிடைக்காதுன்னு முடிவு பண்ணிடுறோம். தடைகளை தாண்டணும், தடைகளை முறியடிக்கணும். பரிதிமை அதைத்தான் செஞ்சான், சத்தமிட்டு கூப்பிட்டான். அடுத்தது அங்கே அவன் என்ன செய்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50ஆம் வசனத்தில் இயேசு அழைக்கிறார்னு அவன் மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு ஓடுறான். ஏன் நான் இயேசுட்ட போகிறேன், இனிமேல் எனக்கு இந்த வஸ்திரம் தேவையில்லை. அந்த காலத்தில் 2 வஸ்திரங்கள் உண்டான். ஒன்று பார்வையற்றவர்கள் இந்த வஸ்திரத்தை போட்டுட்டு வந்த இவன் பார்வையற்றவன் எல்லாம் விலகி போவாங்க.
இன்னொரு ஒரு வஸ்திரம் குஷ்டரோகிகள் போகிறது. அந்த வஸ்திரத்தை போட்டுட்டு ஒருத்தன் வந்தானே இவன் குஷ்டரோகி அப்படின்னு எல்லாம் அறிந்து கொள்வார்களாம். இப்போ அந்த பரிதிமேயு அந்த நான் பார்வையற்றவன் என்பதற்கு ஒரு வஸ்திரத்தை போட்டுட்டு இருந்திருக்கேன். இப்போ நான் ஏசிட்ட போகிறேன், அவர் எனக்கு சுகம் கொடுப்பார், இனி எனக்கு அந்த வஸ்திரம் தேவையில்லை என்று இந்த மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு அவன் போனான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர், உங்கள் தேவைகள்லாம் சந்திக்கப்படணும், உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கணும், உங்கள் வாழ்க்கையில் ஒரு அடையாளங்கள்லாம் நடக்கணும்னா தேவையில்லாததெல்லாம் முதல்ல தூக்கி போடுங்க. தூக்கி போடாமல் ஒன்றும் உங்களால் செய்ய முடியாது. எல்லாத்தையும் தூக்கி போடுங்க. ஆண்டவர்கிட்ட வந்தாச்சுன்னா தேவையில்லாததெல்லாம் இருக்கக்கூடாது, அப்படியே தூக்கி எரியணும். பரிதிமேயு அதைத்தான் செஞ்சான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் நிறைய பேர் ஆண்டவர்கிட்ட தெளிவாக கேட்பது கிடையாது. என்ன கேட்கணும்னு தெரியாமல் கேட்டுக்கொண்டு இருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்படிலாம் இல்லாமல் தெளிவானதை நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, பெற்றுக்கொள்வீர்கள். 52ஆம் வசனத்தில் அவன் பார்வை அடைந்த பின்பு அவன் வீட்டுக்கு போல இயேசுவுக்கு பின் சென்றான், ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டு. இன்றைக்கி நிறைய பேர் ஆண்டவர்கிட்ட நன்மைகளை பெறோம், அவருக்கு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோமா, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோமா, ஆண்டவருக்கு பின் செல்கிறோமோ இல்லையே. இந்த 10 குஷ்டரோகிகளுக்கு தேவன் சுகம் கொடுத்தாரு. ஒருத்தர் தான் திரும்பி வந்த ஆண்டவர் அந்த ஒருத்தனை தட்டி கொடுக்கல. எங்கப்பா மீதி 9 பேர் எங்கே? ஆண்டவர்கிட்ட எவ்வளோ நன்மைகள் பெறுறீங்க, எவ்வளோ ஆசீர்வாதம் பெறீங்க, ஆண்டவருக்கு நீங்கள் நன்றி செலுத்துறீங்களா, ஆண்டவருடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துகிறீர்களா? இந்த பரிதிமேயிட்டு வந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்குது. சுற்றி என்ன நடக்குதுன்னு அறியுங்க, ஆண்டவரை நோக்கி சத்தமாக கூப்பிடுங்க, அவர்கிட்ட போகும்போது தேவையில்லாததெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு போங்க, தெளிவானதை கேளுங்க, சுகம் பெற்றவுடன் அவருக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்க. இவன் இதெல்லாம் செஞ்சதுனால அவன் பார்வை அடைந்தான் என்று நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர், இன்னைக்கு நீங்களும் அப்படித்தான். ஆண்டவர்கிட்ட போங்க, அப்பா என் கண்களை திறந்துடலாம், என்னை சுற்றி தான் ஆசீர்வாதங்கள் கிருபைகள் எல்லாம் இருக்குது, அதை நான் பெற்றுக்கொள்ள எனக்கு நீர் கிருபை தாரும் என்று கர்த்தரை நோக்கி பிரார்த்தனை செய்யுங்க. உங்கள் கண்கள் திறக்கப்படும். ஆண்டவருடைய பாதுகாப்பு உங்களுக்கு இருக்குது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். தலை தாழ்த்தி ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, அருமையான அந்த வேலைக்காக நன்றி அப்பா. இந்த நாளிலும் பரிதிமேயு நான் பார்வையடைய வேண்டும் என்று ஜெபித்து பார்வையை பெற்றுக்கொண்டது போல நாங்களும் எங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படணும் சுவாமி. நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களையும் கிருபைகளையும் நாங்கள் பெற்றுக்கொண்டு சாட்சியாக ஜீவிக்க எங்களுக்கு நீர் அனுக்கிரகம் பண்ணும் ஆண்டவரே. பரிதிமேயு எப்படி சுற்றி நடக்கிற காரியங்களெல்லாம் அறிந்தானோ நாங்களும் அறிந்து கொள்ளணும், உம்மை நோக்கி கூப்பிடணும். உம்மண்டை வரும் பொழுது தூக்கி எறிய வேண்டிய காரியங்களெல்லாம் தூக்கி எறிய எங்களுக்கு நீர் கிருபை தாரும் சுவாமி. அப்பா, தெளிவானதை நான் கேட்க வேண்டும். நீர் எங்களுக்கு செய்த நன்மைகளை பெற்றுக்கொண்டு உமக்கு நாங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். உமது நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட கிருபைகளை எங்களுக்கு நீர் தந்தரலாம். நீங்கள் இப்படி செய்யப்படுற கிருபைக்காக நன்றி. ஆசீர்வதியும் வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த செய்தி மிக உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். கர்த்தரை நோக்கி பிரார்த்தனை பண்ணுங்க, ஜெபிக்க மட்டும் மறந்துடாதீங்க. உங்கள் தேவைகள் என்ன இருந்தாலும் அவருக்கு தெரியப்படுத்துங்க. மனுஷன்ட்ட சொல்வதை காட்டிலும், மனுஷன்ட்ட எதிர்பார்க்கிறதை காட்டிலும், மனுஷன் மேலே நம்பிக்கை வைக்கிறது காட்டிலும் தேவன் மேலே நம்பிக்கை வைங்க, நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். God bless you.